பிஎஸ்சி பிளாக் பர்ஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வழக்கம் போல் ஒரு வீடியோவோட வந்தாச்சு மக்களே, ஓகேங்களா? ஒரு லெவல் 72 வச்சு தான் எடுத்து வந்திருக்கேன். ப்ரொஃபைல் பார்த்துடலாமா? ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஓகே, ப்ரொஃபைல் எதுவும் டைமண்ட் எதுவும் டாப்அப் பண்ணலை. மேலே கலெக்ஷன் பார்த்துடலாம் மக்களே, ஓகேங்களா? இன்னையோட கருத்து என்னன்னு கேட்குறீங்களா? கருத்து ஒரு காலத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 320 வச்சுருக்காரு. ஃபேட் வீல் பண்ணு, ஹீரோயிக் பண்டில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபேடல் வீல் தான்ப்பா நிறையா எடுத்து வச்சுருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே ஒரு நார்மல் ஈவெண்ட்டில் எடுத்து வச்சுருக்காரு. அந்தளவுக்கு பக்காவாக ஒர்த்தாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா போட்டுக்கிட்டு ஆடுற மாதிரி இருக்கும். நான் இதில் காமிக்கிறேன். இதில் பாருங்கள் பண்டில் என்னென்ன பண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். எதுவுமே பேக் டவுன்லோட் பண்ண மக்களே, அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. நல்லாயிருக்குன்னு பார்க்கணும், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதுதான் ட்ரெஸ் காஸ்ட்யூம். பேண்ட்டு காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சலுக்கு இருக்குது, ப்ளூ கலரு. அப்புறம் இந்த ஒரு பண்டல் இருக்குது, இது என்னான்னு தெரில. அப்புறமேல் நம்ம ஜாஸு, அப்புறம் நம்ம பிங்க் கலரு. அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பண்டில் இருக்காப்புல. ஓகே, எமௌண்ட் கலெக்ஷன் பார்த்துக்கலாம். எமௌண்ட்டில் 1 2 3 எமௌண்ட் கலெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் எமௌண்ட் இருக்குது மக்களே, ரோஸ் எமௌண்ட் இருக்குது. அவங்கள்ட்ட யார்கிட்டையாவது பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டையும் போட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ப்ரோ, எனக்கு ஐடி வேணும் ப்ரோ அப்படின்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் டப்புன்னு போடலாம். எந்த பொண்ணு மட்டும் நீங்கள் பார்த்து பிடிச்சிக்கோங்க. ஓகே மக்களே, கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உங்களுக்குன்னு ஒரே ஒரு திறமை எதுவுமே இல்லைனாலும் அதை கண்டினியூஸாக ஒரு டிசிப்ளினாக அதை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நாள் உதவும். அது ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். அது மூலிமா அமௌண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும், அமௌண்ட் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். அதை வளர்த்துக்கோங்க. லைஃப்பில் எப்பயுமே ஒன்று வச்சுக்கோங்க. எப்பயுமே ஜாப் உங்களுக்கு கை கொடுக்காது. சைடில் ஒரு ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே மக்களே, நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது மாதிரி எதனாவது கலெக்ஷன் வேணும், இல்லை என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனை கொடுத்துடணும் ப்ரோ அப்படின்றா எனக்கு அட்மினை மட்டும் கான்டெக்ட் பண்ணுங்கள். பிளாக் என் பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு பிளாக்ன்றவர் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க. 2 அட்மின் இருப்போம், நானும் இன்னொருத்தர் இருப்போம், ஓகேங்களா? அதனால் கான்டெக்ட் பண்ணிட்டு மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்கேமர்ஸ் உள்ளே வருவாங்க. சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பக்காவாக உங்களுக்கு ஐடி என்ன பண்ணணும், இல்லை அப்புறம் என்ன கொடுத்துடணும், இல்லை அப்புறம் நான் வாங்கணும் ப்ரோ அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி கொடுத்துடலாம், ஓகேங்களா? சேஃப் அண்ட் செக்யூராக எல்லாமே பக்காவாக நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 3 வருஷமாக 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? 3 வருஷமாக பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சைடில் தான் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப் இருக்குது, நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. அதனால தான் நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம் ரெகுலராக, ஓகேங்களா? கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இனிமேல் ஏன் ப்ரோ தம்ப்நெயில்லாம் மொக்கையாக போடுறேன், முன்னெல்லாம் நல்லா போட்டிருந்தீங்க அப்படின்னா மீனை எடிட் பண்ண கொடுக்க ஆள் இல்லை மக்களே, ஓகேங்களா? அதுதான் மெயினான ரீசனு. நம்மக்கிட்ட எடிட் பண்ணுறதுக்கு எடிட்டர் எதுவும் இல்லை. இருந்தால் வாங்க, யாராவது கம்மி ரேட்டில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். பண்ணி ரெகுலராக இது பண்ணுங்கள். நானே இப்போ தான் எடிட் பண்ணி நம்ம கஸ்டமர்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் ப்ரோ போடுறதில்ல, வீடியோ போடுறதில்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நானே மொக்கையாக எடிட் பண்ணுறேன். போக மொக்கையானில் தம்ப்நெயில் வைக்கணுங்கோசரம் நான் இது பண்ணிட்டுருக்கேன். போக ஓரளவுக்கு நீட்டாக தம்ப்நெயில் அதாவது பார்க்குற மாதிரி இதுதான் தம்ப்நெயில் அந்த மாதிரிங்கிற மாதிரி வைக்கிற மாதிரி பார்க்குற மக்களுக்குங்களா? சரி, ஓகே மக்களே, நமக்கு தெரியும் நம்ம எப்பயுமே 3 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட மாட்டோம். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். மென்டில் நான் உங்கள் பிளாக் விடைபெறுகிறேன்.